பாட்டு குப்பை பூரா என் வீட்டு வாசல்ல தான் வந்து கிடக்கு. அவன் கூட்டுறதுல என் வீட்டு வாசல் பறந்து கிடக்குன்னு ஏன்ட்ட கணக்கு போடுறாங்களான்னு தெரியல. எம்பிட்டு வேலையை தான் கூட்டுறது காலையில. ஏக்கோ என்ன ராணியக்கா புலம்பிக்கிட்டே கூட்டிக்கிட்டு இருக்க? அட ஆமாடி, ஊர்காட்டு குப்பை இங்கே தான் கிடக்கு. நானும் 1 மணி நேரமா கூட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஓஞ்ச வாடி இல்லை. என்ன ஒன்று சொல்ற? நீ எங்கே போறங்கிட்டு? அட ஆமாக்கா, நான் என் மாமியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கு, குப்பையாக கிடக்குன்னு. நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். லட்சுமி கடை பால் வாங்கி வந்துடலாம்னு. நானும் கொண்டு வந்து தந்துரு, எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. இந்த சின்ன பொண்ணு பாலை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு விருட்டுன்னு ஓடியா. குடுகுடு போகார் வந்துடுவார்ல, அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு முதல்ல அதை சரி பண்ண முடியும். ஆமாம் போய் நான் வீட்டுக்கு போய் என் மாமியாரை கொடுத்துட்டு என் வீட்டுக்கார வேலை கிளம்பிட்டு போய் வந்துடுறேன்க்கா. வசந்தி அக்கா வந்தா இருக்க சொல்லுங்க. குடுகுடுப்புக்காருன்னு வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உடனே ஓடியாந்துடுறேன். சக்கம்மா வர்றா, சக்கம்மா வர்றா, இந்த வீட்டுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். சக்கம்மா வர்றா, சக்கம்மா வர்றா. என்ன ராணியக்கா குட்டிய? எனக்கு என்னக்கா தெரியும், என்கிட்ட போன் இல்லை, போனை வீட்டில் வச்சுட்டு இல்லை, நீங்க போன் பண்ணுங்க. சரி இறுதி பண்றேன். சீக்கிரம் போயிட போறாரு. சக்கம்மா வர்றா, சக்கம்மா வர்றா, உங்கள் மனக்கோரிய தீக்க சக்கம்மா வர்றா, சக்கம்மா வர்றா. ஐயா குடுகுடுப்புகாரே, நைட்டு எதையோ பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னீங்களே, என்னாச்சு? இந்த ஊருக்கு ஒரு சண்டை வருதுன்னு சொன்னீங்களே, அதை என்ன பண்றது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு ஏதாவது சொல்லுங்க. ஆத்தா தாயி, நான் சொன்னது உண்மைதான் தாயி. இந்த ஊரில் ஒரு கன்னி பொண்ணு நிறைவேறாத ஆசையோட செத்து போயிட்டா. அவள் ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு அவள் இந்த ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு திரியிறா. இப்போ நான் வந்துட்டேன். என்ன என்ன எப்படி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஐயா 2 பேரும் வாயை பழந்துட்டு நிற்கிறீங்களே. என்ன சொல்றீங்க? நிறைவேறாத ஆசையோட சுத்துதா? ஆமாம் தாயி, சக்கம்மா அப்படிதான் வாக்கு சொல்கிறா. சக்கம்மா அப்படிதான் வாக்கு சொல்கிறா. சாமி, இதுக்கு எதுக்கும் பரிகாரம் இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சாமி. எங்களையும் எங்க ஊர் மக்களையும் காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருக்கு சாமி? ஏக்கோ என்னதாக்கா சொன்னார் குடுகுடுப்பக்கார்? ஏங்கிட்டே சொல்லுங்கக்கா. எங்க சின்ன பொண்ணு அந்த மல்லிகா மக இருக்கால, அப்பதான் சுத்தி திரியாரலாம் முடி. என்னக்கா சொல்கிறீங்க? அவளை மறைச்சு கட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்கக்கா. வாடி ஆமாடி, அததான் ராணி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கு, வா கேட்போம் சேர்ந்து. சக்கம்மா சொல்கிறா, சக்கம்மா சொல்கிறா. இந்த ஊரில் நடக்கிற அநீதியை தடுக்கிறதுக்கு வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போய் ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து பூஜை பண்ணிங்கன்னா அவள் உங்களை காப்பாற்றுவா, அவள் உங்களை காப்பாற்றுவா. சக்கம்மா சொல்கிறா, சக்கம்மா சொல்கிறா. உங்களுக்கு அந்த மாரியம்மனே துணை. சக்கம்மா சொல்கிறா, சக்கம்மா சொல்கிறா. நீங்கள் மனமுருக அந்த அம்மனை வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த அம்மன் உங்களுக்கு பாதுகாப்பு தருவா, உங்களை காத்து கொடுப்பா. அப்படியே பண்ணிடுறோம். நாங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போய் நல்லபடியா அந்த சாமிக்கு விரதம் இருந்து மாவிளக்கு எடுத்து அந்த அம்மனை வணங்கி அந்த அம்மனை எங்களை காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோட நாங்க இருக்கோம். இந்தாங்க சாமி, உங்களுக்கு தேவையான நெல்லும் பணமும். ஜக்கம்மா சொல்கிறா, ஜக்கம்மா சொல்கிறா. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி வரும்னு ஜக்கம்மா சொல்கிறா, ஜக்கம்மா சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சாமியா